ஓகே. இப்போ நீங்கள் இன்டர்நெட்டில் வந்து பெரிய பிரச்சனை என்னென்னா, இது ஜெயிலரை கம்பேர் பண்ணி பார்க்குறது ஒரு பக்கம். இன்னொன்று லியோவை கம்பேர் பண்ணி பேசுகிறது. இதுக்கு லியோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி பேசுகிறதா இருக்கட்டும், அது ஒரு வார் மாதிரியே போயிட்டுருக்குது. நேற்று வரைக்கும் விஜயோட ஃபோட்டோ வச்ச ஐடியிலேருந்து எந்த ஒரு இதுவும் கமெண்ட்ஸும் வரல. அவங்களும் சேர்ந்து கூலி சூப்பராக இருக்கும் வைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கமெண்ட் வந்துச்சுன்னா 10 கமெண்ட்டில் 4 கமெண்ட் வந்து ஆக்சுவலி விஜய் ஃபேன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலை, விஜய் ஐடி போட்டு ஏதோ ஒரு இது போட்டு ஃபோட்டோ போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, ரஜினிக்கு விஜய்க்கும் பயங்கர வார் போயிட்டு இருக்குது. வேணும்னே இந்த படத்தை வந்து அவங்க சரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு கெட்ட பேர், இவங்களுக்கும் ஒரு மன வருத்தமாக இருக்கும்ல. விஜய்க்கு நம்ம என்ன பண்ணோம், ஏன் நம்ம படத்தை அவங்க பேசணுன்றது, இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, உண்மையிலே அவருக்கும் இவருக்கும் ஒரு வாய்க்கா வரப்பு தகராறும் கிடையாது. இந்த காக்கா கழுகு சண்டை கூட வந்து திட்டமிட்டு இது பண்ணதெல்லாம் கிடையாது. ஆனால் சொன்ன மாதிரி நீங்கள் வர கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது அவங்க தான் பண்ணுறாங்களா இல்லை தெரியல. நீங்கள் முகம் தெரியாத ஆட்கள் இந்த சோஷியல் மீடியாவில் என்ன வேணாலும் போட்டுடலாம். நீங்கள் லியோவும் இதையும் வந்து ஒப்பிட்டு பேசுகிறாங்க. வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா லியோவும் ஒரு சூப்பரான படம். ஒரு இந்த கூலியை தாண்டி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு லியோவுக்கு வந்தது. இங்கே செகண்ட் ஹாஃப் ஒரு பிரமாதமாக பண்ணியிருந்தாருன்னு வச்சுங்க, லியோ வேறு லெவலில் போயிருக்கும் வந்து. ஆனால் அந்த படத்தை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. நீங்கள் அதுக்கும் கூலிக்கும் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அது விஜய்க்கான படம், அது ஒரு தளபதிக்கான படம், இது வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கான படம் வந்து. அப்படின்பொழுது இதை ஏன் வந்து ஒரு ஃபேன்ஸா இல்லை முகம் தெரியாத ஆட்களா அப்படின்னு தெரியல. நான் பார்த்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஃபேன்ஸும் யாருமே ஒன்றுமே சொல்லிங்க. அவங்க பாட்டு வராங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. மேபி விஜய் ரசிகர்கள், அஜித் ரசிகர்களோடு அந்த படத்தை பார்த்துருப்பாங்க, என்ன தான் இது இருக்குன்னு வந்து. அப்படி யாரும் வெளியில் யாருமே சண்டை போடுறதில்லை. இந்த சோஷியல் மீடியாவுக்குள்ள தான் சண்டை போடுபவர்கள் யாருன்னா இந்த வன்மம் பிடித்த ஆட்கள் வந்து. நான் பொதுவாகவே சொல்கிறேன், அது ஒரு